வெல்கம் டு CWJ. நான் உங்க ரம்யா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரீசனிங் கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். CGL 2023 ஓட ரீசனிங் கொஸ்டின்ஸ் தான் வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். டிஸ்கஸ் பண்ணலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சில பேரை வந்து கண்டிப்பா சொல்லி ஆகணும். கமெண்ட்லாம் படிச்சேன். கேலண்டர் சம் வந்துட்டு அன்னைக்கே வந்து ரிவைஸ் பண்ணி போட்டு பார்க்க சொன்னேன். ஒருத்தவங்க வந்து மேம் ரிவைஸ் பண்ணிட்டேன் போட்டு பார்த்துட்டேன்லாம் சொன்னாங்க. ரொம்ப ஹாப்பியா ஃபீல் ஆச்சு. எவ்வளோ இதுவா டிமோட்டிவேட் ஆனாலும் இந்த மாதிரி ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணும்போது அவங்களுக்காகவாவது வீடியோ போடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து தோணுச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு இன்னொருத்தவங்க 2000 வந்து எப்படி கால்குலேட் பண்றதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா அதுக்கான ஷார்ட் வீடியோ அதுவுமே அதே இதுல வந்து பண்ணலாம். அதுக்கு ஷார்ட்ஸ் வீடியோ வந்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னா வீடியோ அப்லோட் பண்றேன். நெக்ஸ்ட் இன்னொரு கமெண்ட் படிச்சிருந்தேன். ரெகுலரா கிளாஸஸ் வந்து கொண்டு போக சொல்லியிருந்தேன். கண்டிப்பா கொண்டு போகலாம். அப்புறம் ஒருத்தவங்க வந்து சொல்லியிருந்தாங்க கவுண்டிங் ஃபிகர்ஸ் எடுத்துட்டு போக சொல்லியிருந்தாங்க. நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கவுண்டிங் ஃபிகர்ஸை எப்படி ஷார்ட்கட்டோட இது பண்ணலாம் அப்படின்றத நாளைக்கு வந்து உங்களுக்கு கொண்டு போறோம். ஓகேவா? சரி, ஓகே. எல்லாரும் வந்து நல்லா படிச்சுட்டு இருப்பீங்க அப்படின்னு இது பண்றேன். படிக்கிறத இது பண்ணிட்டு இந்த SSC எக்ஸாம்ஸை பொறுத்தவரையும் நிறைய ப்ராக்டிஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதை மட்டும் ஒரு ஆயுதமா எடுத்து பண்ணுங்க. கண்டிப்பா இந்த CGL உங்களுக்கான CGL வந்து இருக்க போகுது. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோல சொல்லலாம்னு இருந்தேன். என்ன அப்படின்னா இப்போ நீங்க CGL பார்த்திருந்தாலும் தெரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னா CHSL எக்ஸாம்ஸ் வந்து இப்போ போயிட்டு இருக்கு. CHSL எக்ஸாம்ஸை பார்த்தாலே வந்து தெரிஞ்சிருக்கும். ரிப்பீட்டட் பேட்டர்ன் தான் வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து ஃபினாக்கல் புக் வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சின்ன ஐடியா இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல வந்து போடுங்க. மேத்ஸ்க்கு ஒவ்வொரு சாப்டருக்கு என்ன பண்ணலாம், ஃபினாக்கல் புக் வந்து சால்வ் பண்ணலாம். நான் கொஞ்சம் கொஸ்டின் சால்வ் பண்ணுவேன். அதே மெத்தட்ல இருக்க கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுப்பேன். நீங்களும் நானும் சேர்ந்து வந்து சால்வ் பண்ணலாம். சரி, ஓகே. இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆன்சர் தெரியும் அப்படின்றவங்க என்ன பண்ணுங்க போடுங்க. ஆன்சர் தெரியாது அப்படின்றவங்க லிசன் பண்ணிட்டு அப்புறம் வந்துட்டு போடுங்க. ஓகேவா? சரி, ஓகே. In a certain code language, park is coded as 3749 and race is coded as 4762. கேர வந்து எப்படி கோட் பண்றாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. PARK எப்படி பண்ணிருக்காங்க, 3749 அப்படின்னு சொல்லி கோட் பண்ணிருக்காங்களா. நெக்ஸ்ட் RACE ரேஸ வந்து எப்படி கோட் பண்ணிருக்காங்களா, 4762 அப்படின்னு சொல்லி கோட் பண்ணிருக்காங்க. அப்ப கேர வந்து எப்படி கோட் பண்ணலாம்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுல வந்து என்ன அப்படின்னா சிக்கு வந்து என்ன கோட் இருக்கீங்க, 6 அப்படின்னு சொல்லி இருக்கு. ஏக்கு என்ன கோட் இருக்கு, 7 அப்படின்னு சொல்லி இருக்கு. நெக்ஸ்ட் ஆருக்கு என்ன கோட் இருக்கு, 4 அப்படின்னு சொல்லி இருக்கு. ஈக்கு என்ன கோட் இருக்கு, 2. அப்போ 6742 அப்படின்றது எங்க இருக்கு, ஆப்ஷன் ஏல இருக்கு. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்துட்டு 6742 அப்படின்றது. சரி, ஓகே. Next question வந்து the two orientations of the same box are shown. How will this box look when unfolded அப்படின்னு சொல்லிட்டு இதுல என்ன கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்க இந்த ஃபோல்ட் பண்ணும்போது டைஸை வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ எதை வந்து நீங்க ஃபோல்ட் பண்ணும்போது என்ன பண்ணிக்கலாம், டைஸை வந்து மேக் பண்ணலாம். இந்த மாதிரி டைஸை வந்து மேக் பண்ணணும் அப்படின்னா எதை வந்து ஃபோல்ட் பண்ணா கரெக்டா வந்து மேக் பண்ணலாம் அப்படின்றத கொஸ்டினா வந்து கேட்டிருக்காங்க. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஏதாவது இந்த ரெண்டுத்துல ஏதாவது காமனான ஒரு நம்பர் இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்க. 5 4. சரி, ஓகே. 5 6 4 5 3 8 அப்படின்னு சொல்லி 7 6 4 and 5 7 3 8 அப்படின்னு சொல்லியிருக்கா. ஸோ இது வந்துட்டு என்ன இருக்கு அப்படின்னா 7 என்னென்ன இருக்கு, 7 6 4 அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைஸ்ல இருக்கு. செகண்ட் டைஸ்ல 5 3 8 அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ 7 6 4 அப்படின்னா அட்ஜசன்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அட்ஜசன்ட் பக்கத்துல இருந்துச்சுன்னா அட்ஜசன்ட். ஆப்போசிட்ல இருந்தா நம்மளுக்கு தெரியாது, அதுதான் ஆப்போசிட்டா. இதெல்லாம் இப்போ 7க்கு 6 4 அட்ஜசென்டா இருக்கு, 6க்கு 7 4 அட்ஜசென்டா இருக்கு, 4க்கு 6 7 அட்ஜசென்டா. இங்க 5க்கும் அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் டைஸ் எழுதலாமா. ஃபர்ஸ்ட் டைஸ் வந்துட்டு நம்மளுக்கு தெரியும் 3க்கு ஆப்போசிட் என்ன, ஃபர்ஸ்ட் இதுல 3க்கு ஆப்போசிட் வந்துட்டு 1 விட்டு 1, 3க்கு ஆப்போசிட் வந்து 5. நெக்ஸ்ட் 6க்கு ஆப்போசிட் வந்துட்டு
8. நெக்ஸ்ட் 7க்கு ஆப்போசிட் என்ன 4. 1 விட்டு 1 நெக்ஸ்ட் இங்க இருக்கிறதுக்கு இருக்கு. ஓகேவா? 7 4 இதுல வந்து ஆப்போசிட் இருக்கு. ஆனா இந்த டைஸ்ல அட்ஜசன்ட்டா வந்திருக்கு. அப்போ இது ஆன்சர் கிடையாது. நெக்ஸ்ட் டைஸ் எழுதலாமா? நெக்ஸ்ட் டைஸ் வந்துட்டு அதே மாதிரி 5 8. 5க்கு ஆப்போசிட் வந்து 8. நெக்ஸ்ட் 6க்கு ஆப்போசிட் 6க்கு ஆப்போசிட் வந்து 7. நெக்ஸ்ட் வந்து 3க்கு ஆப்போசிட் வந்து 4. 3க்கு ஆப்போசிட் வந்து 4. இதுல டைஸ் ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படின்னா ஃபார்ம் பண்ண முடியாது. 7 6 வந்துட்டு எனக்கு ஆப்போசிட்டா வந்திருக்கு. ஆனா இந்த டைஸ்ல அட்ஜசன்ட்டா இருக்கு. அப்போ இதுலயே என்னால டைஸ் ஃபார்ம் பண்ண முடியாது. சரி ஓகே, மூணாவதுலயாவது ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கொஷின் இது வந்து இங்க என்ன வரும்னா 3 3 7 4 3 7 3 7 4 5. இது வந்து 6. 3க்கு ஆப்போசிட் இதுக்கு என்னப்பா 4. 7க்கு ஆப்போசிட் வந்து 5. 6க்கு ஆப்போசிட் வந்து 8. ஓகேவா? இதுல டைஸ் ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படின்னா இங்க 6 இதுல பாருங்களேன், 7க்கு ஆப்போசிட் வந்துட்டு 6 4 வரக்கூடாது. அதே மாதிரி எனக்கு 7க்கு ஆப்போசிட் 6 4 வரல 5. அதுவே 3க்கு ஆப்போசிட் 5 8 வரக்கூடாது. அதே மாதிரி 5 8 வரல. 6க்கு ஆப்போசிட் வந்துட்டு எனக்கு என்ன வரக்கூடாது 7 4 வரக்கூடாது. அதனால 8 வந்திருக்கு. அப்போ இது எல்லாம் மாத்தி மாத்தி வந்திருக்கு. கண்டிப்பா இதுல என்ன பண்ணலாம், டைஸ் வந்து ஃபார்ம் பண்ணலாம். அப்போ எனக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் 3 இஸ் த ஆன்சர். இங்க ஒண்ணுமே இல்லப்பா. அந்த டைஸ வந்து நீங்க பாக்குறீங்க. டைஸ வந்து பார்க்கும்போது அந்த டைஸ்க்கு பக்கத்துல இங்க இருக்கா 3 8 இருக்கா. சோ இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா அட்ஜசன்ட்டா இருக்குன்னு அர்த்தம். அட்ஜசன்ட்னா பக்கத்து வீட்டுக்காரன். அப்ப எப்படி ஆப்போசிட்ல வர முடியும்? அப்போ அதனால அங்க அட்ஜசன்ட்ல இருக்க வேல்யூ ஆப்போசிட்ல வந்துச்சு அப்படின்னா என்ன ஆகாது, அந்த டைஸ ஃபார்ம் பண்ண முடியாது அப்படின்றதா. இதே மாதிரி 4th ஒன்னுக்கு வந்து வச்சிருக்கோம்ல ஆப்ஷன் 4, அதை வந்து ட்ரை பண்ணி நீங்க சொல்லுங்க அதுல ஃபார்ம் ஆகுதா இல்லையான்னு. கண்டிப்பா ஃபார்ம் ஆகுது. இங்க போட்டு பாருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு செலக்ட் த ஆப்ஷன் இன் விச் த given figure is embedded rotation is not allowed. ஸோ இந்த மாதிரி இங்க இருக்கிற மாதிரி இங்க எங்க இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்க இருக்க மாதிரி இதே மாதிரி ஒண்ணு வரணும். அதே மாதிரி இங்க இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, இங்கேயும் இருக்கு, இப்படி இருக்கு, கீழே வந்து ஒண்ணு ஃபோல்ட் ஆயிருக்கு. அப்போ ஆப்ஷன் 3 தான் ஆன்சர். இங்க பாருங்களேன், இங்க இந்த மாதிரி இல்லவே இல்லை. ஸோ இப்படி வரணும், இது இல்லவே இல்லை. இங்கே இருக்கு, ஆனா இந்த மாதிரி கிடையாது. ஸோ இது வந்து ரிஜெக்ட். ஆப்ஷன் 3 தான் வந்து ஆன்சர். ஸோ இதுக்கு நீங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணீங்க, இல்ல லைட்டா ஒத்து பார்த்தீங்கன்னா கூட தெரியும். select the number from the இதுல வந்து select the number from among the given option that can replace the question mark. question mark replace பண்ணியிருக்க இடத்துல என்ன வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே பண்ணலாமா? என்னென்ன இருக்கு 16 33 16 33 100 401. பார்த்த உடனே ஆன்சர் போடலாம். இதுல 16 into 2s are 6. 16ல எப்போ 30க்கு மேல வரும்? 16 2s are 32 தான். ஸோ 32 plus 1 வந்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இங்க வந்து 100 வரணும். 33 டேபிள்ல 100 வரணும் அப்படின்னா 99 வரும். எவ்வளவு டைம்ஸ்? into 3s are into 3 plus 1. ஓகேவா? இதுல இருந்து 400 வரணும்னா into 4 plus 1. 400 plus 1. அப்ப நெக்ஸ்ட் என்ன வரும்? into 5 plus 1. into 5 plus 1. 400 into 5 வந்துட்டு எவ்வளோ? 401 into 5 வந்து 5 0 2005. 2005 எல்லாத்துக்கூட என்ன பண்ணியிருக்கோம்? into நம்பர் பண்ணிட்டு பிளஸ் 1 வந்து பண்ணியிருக்கோமா? அதே மாதிரி இங்க பிளஸ் 1 பண்ணோம் அப்படின்னா 2006 இஸ் மை ஆன்சர். சரி ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்த மாதிரி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. 713 174 925 104 11. இது வந்து நீங்க பார்த்த உடனே ஆன்சர் வந்து போடலாம். என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இது கொஞ்சம் இதுவா தான் இருக்கும். இதுக்கு வந்து அதுக்கு தான் சொல்றது, டெய்லியும் வந்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா சுகர் பேஷண்ட் டேப்லெட் சாப்பிடுறது வந்து டெய்லியும் வந்து ஸ்கொயர்ஸ் அண்ட் கியூப்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணுங்க. ஸ்கொயர்ஸ் அண்ட் கியூப்ஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கோ டைம் அந்த அளவுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா வந்து சேவ் ஆகும். இந்த மாதிரி இதுக்கு 7க்கும் 13க்கும் எந்த ரிலேஷனும் இல்லை. அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? 7 ஸ்கொயர் 49க்கும் 13க்கும் பார்க்கணும். 13 ஸ்கொயர் 169 அது பண்ணா வருதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அது பண்ணாலும் அவ்வளோ வராது.
என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பரை வந்து கியூப் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்பரை வந்து கியூப் பண்ணோம் அப்படின்னா 7 கியூப் வந்து 343. செகண்ட் நம்பரை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 169. மைனஸ் இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு 174 அப்படின்றது கிடைக்கும். அதே மாதிரி 9 கியூப் எனக்கு என்ன 9 கியூப் வந்துட்டு இது ஒண்ணுக்கு மட்டும் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா பத்தாது, இதுக்குமே ஒர்க் அவுட் ஆச்சுன்னா தான் இதுக்கு இந்த ஆன்சர் எடுத்துட்டு வந்து போடணும். ஓகேவா? 9 கியூப் எனக்கு என்ன 9 கியூப் வந்து 729 மைனஸ் என்ன அப்படின்னா 625. ஸோ இது ரெண்டுத்தையும் நான் மைனஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் 104 அப்படின்றது என்னோட ஆன்சரா வந்து கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு 11 கியூப் வந்துட்டு உங்களுக்கு தெரியும் 11 கியூப் வந்துட்டு 1331 30 ஸ்கொயர் வந்துட்டு எனக்கு 900. ஸோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா எனக்கு வந்து 431 அப்படின்றது வந்து ஆன்சரா வந்து கிடைக்கும். அப்போ இந்த பாக்ஸ்ல என்ன வரும் அப்படின்னா 431 அப்படின்றது உங்களோட ஆன்சர். இந்த மாதிரி சம்ஸ் வந்து நிறைய இந்த ஒரு 3 to 4 கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி வரும். அதுக்கு நம்மளுக்கு நல்ல ஸ்கொயர் ரூட் அண்ட் கியூப் ரூட் வந்து தெரிஞ்சு ஸ்கொயர் அண்ட் கியூப்ஸ் வந்து தெரிஞ்சிருந்ததுன்னா இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியா எடுத்து பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு இதே மாதிரி ஸோ இதுக்குமே உங்களுக்கு 28 32 பாத்தீங்களா இந்த மாதிரி சம்ஸ் நிறைய வரும். இந்த மாதிரி சம்ஸ் நிறைய வந்து சீக்கிரம் நான் அப்ரோச் பண்ணணும்னா எனக்கு என்ன பண்ணணும் ஸ்கொயர் ரூட் அண்ட் கியூப் ரூட் தெரியணும். இங்க ஒரு 2 பெண்டிங், இங்க ஒரு 2, ஸோ 4. இதுக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னா இங்க 8, இங்க ஒன்று 9. இதுக்கு டிஃபரன்ஸ் என்னன்னா இங்க ஒரு 9, இங்க ஒன்று 16. ஓகேவா? அப்ப இங்க என்ன இருக்கு 2 ஸ்கொயர் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இங்க வந்து 3 ஸ்கொயர் ஆயிருக்கு. இங்க வந்து 4 ஸ்கொயர் ஆயிருக்கு. அப்புறம் என்ன ஆகும் 5 ஸ்கொயர் ஆகும். 5 ஸ்கொயர் எனக்கு வந்து 25. 57 கூட 25 நான் பிளஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 57 plus 25 82 is my answer. எவ்வளவு பேர் கரெக்டா போட்டுருக்கீங்க? ஸோ கரெக்டா போட்டவங்க எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். சரி, ஓகே. நெக்ஸ்ட் பிளானட் மார்ஸ் வீனஸ். ஓகே, இந்த மாதிரி வென் டயக்ராம் வந்து பிளானட்ஸ் எல்லாமே பிளானட்ஸ் தான். மார்ஸ் வீனஸ்ன்றது பிளானட்ஸ் தான், அதனால பெரிய சர்க்கிள் போட்டேன். ஆனா மார்ஸ் தனி பிளானட், வீனஸ் தனி பிளானட். இந்த மாதிரி எங்க இருக்கு ஆப்ஷன் 4 இல்லையா? ஸோ ஆப்ஷன் 4ல தான் அந்த மாதிரி இருக்கு. அப்போ எனக்கு ஆப்ஷன் என்ன பிளானட் தான், அதுக்காக அப்படி போட்டுக்கிறேன். ஆனா மார்ஸ் தனி பிளானட், வீனஸ் தனி பிளானட், அதனால தனி சர்க்கிள். நெக்ஸ்ட் வந்துட்டு soup is written as TNVO and how will bowl அப்படின்றத வந்து bowl BOWL. ஸோ bowl அப்படின்றத எப்படி ரிட்டர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து அந்த ஏபிசிடி எழுதிருக்கோம் SOUP. ஓகேவா? இதை வந்து எப்படி TNVO. இதை பார்த்தாலே தெரியுதா? PQRS, எஸ்க்கு அப்புறம் லெட்டர் T, ஓக்கு அப்புறம் N, யூக்கு அப்புறம் V, பிக்கு அப்புறம் O. ஓகேவா? அப்போ நெக்ஸ்ட் லெட்டர் எழுதிருக்காங்க. அதே மாதிரி பவுலுக்கு எழுதணும் அப்படின்னா பிக்கு நெக்ஸ்ட் லெட்டர் C. அப்போ சில 2 ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா? அப்புறம் ஓக்கு நெக்ஸ்ட் லெட்டர் என்ன MNOP. MN. சாரி, இங்க +1 பண்ணிருக்காங்க. ஆமா, இது +1 பண்ணிருக்காங்க, இது வந்து -1 பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இங்க +1 பண்ணிருக்காங்க, இங்க வந்து -1 பண்ணிருக்காங்க. ஓகேவா? அது பார்க்காம விட்டோம் பாத்தீங்களா? +1 -1 +1 -1. ஆர்க்கு நெக்ஸ்ட் லெட்டர் எஸ்க்கு நெக்ஸ்ட் லெட்டர் T. ஓக்கு நெக்ஸ்ட் லெட்டர் P வரணும். ஆனா இது வந்துட்டு -1 பண்ணிருக்காங்க. UV இது வந்து என்ன பண்ணிருக்காங்க -1. நெக்ஸ்ட் அதே கீழே இருக்கு. டபிள்யூக்கு வந்துட்டு என்ன பண்ணணும் +1 வந்து பண்ணணும். +1 பண்ண டபிள்யூக்கு அப்புறம் என்ன வரும் WXYZ X வரும். நெக்ஸ்ட் இங்க என்ன பண்ணணும் நெக்ஸ்ட் -1 பண்ணணும். ஸோ -1 பண்ண அப்படின்னா எல்லுக்கு முன்னாடி லெட்டர் என்ன எல்லுக்கு முன்னாடி லெட்டர் K. அப்போ ஆன்சர் என்ன CNXK அப்படின்றது தான் வந்து CNXK அப்படின்றது தான் என்னோட ஆன்சர். ஓகேவா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து பென் அப்படின்றத எப்படி எழுதிருக்காங்க PEN அப்படின்றத எப்படி எழுதிருக்காங்கன்னா 17717 அப்படின்னு சொல்லி எழுதிருக்காங்க. CAP கேப் வந்து எப்படி எழுதலாம்னு சொல்லி கேட்டிருக்காங்க. P வந்துட்டு எத்தனாவது லெட்டர்ப்பா? ஸோ ஏபிசிடில P எத்தனாவது லெட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா P வந்து 16. ஸோ எழுதிக்கலாம் இங்க
ஏபிசிடி எப்படி எழுதணும்? ஏபிசிடி இ எஃப் ஜி ஹெச் ஐ ஜே கே எல் எம் வரை எங்க எழுதணும். நெக்ஸ்ட் என் கீழே போயிட்டோம். ஓபி கியூ ஆர் எஸ் டி யூ வி டபிள்யூ எக்ஸ் YZ. ஓகேவா? 1 2 இது ஸ்ட்ரைட்டா எழுதிக்கோங்க. இங்க என்னால எழுத முடியல. 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26. ஓகேவா? பென் அப்படின்றது பீக் வந்துட்டு என்ன லெட்டர் இருக்கு? 16 அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ 16 ஆனா எங்க 17 போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஈக்கு வந்துட்டு எவ்வளோ? ஈக்கு வந்துட்டு 5 ஆனா இங்க என்ன பண்ணிருக்காங்க? 7 போட்டிருக்காங்க. ஓகேவா? எண்ணுக்கு வந்துட்டு என்ன? எண்ணுக்கு எவ்வளவு? எண்ணுக்கு வந்து 14 அங்கன்னா எங்க இது பண்ணிருக்காங்க. இதுல ஏதோ ஒரு ரிலேஷன் இருக்கு பாருங்க. பீக்கு வந்து 17 போட்டிருக்கான். ஈக்கு வந்துட்டு 7 போட்டிருக்கான். எண்ணுக்கு வந்து 17 போட்டிருக்கான். ஸோ பீக் வந்து 16 ஆனா +1 பண்ணி 17 போட்டிருக்கான். ஈக்கு வந்து 5 +2 பண்ணிருக்கான். நெக்ஸ்ட் எண்ணுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா எண்ணுக்கு வந்துட்டு 14 ஆனா +3 பண்ணிருக்கான். +1 +2 +3 பண்ணிருக்கான். அதே மாதிரி கேப் பண்ணலாமா? சியோட நம்பர் என்னப்பா? 3 3 கூட +1 பண்ணனா 4 எது? 2 ஆப்ஷன் இருக்கா? நெக்ஸ்ட் ஏக்கு என்னப்பா? ஏக்கு வந்துட்டு 1 அது கூட என்ன பண்ணணும்? +2 பண்ணா எனக்கு 3A. பிக்கு வந்துட்டு என்ன? 17. பி கூட +3 பண்ணணும்ல? ஆமா, பி கூட பி வந்து 16 16 +3 வந்து 17. அப்போ 4391 அப்படின்றது என்னோட ஆன்சர். பாத்தீங்களா எவ்வளவு ஈஸியா இருக்கு? சரி, ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து HDMS, நெக்ஸ்ட் OVVI VNEY, நெக்ஸ்ட் வந்து CFNO. ஓகேவா? சோ இத வந்து எப்படி எழுதிருக்காங்க அப்படின்னா ஹெச்க்கும் ஓக்கும் என்ன ரிலேஷன் பாருங்க. ஹெச்க்கும் ஹெச் இங்க இருக்கு, ஓ இங்க இருக்கு. எவ்வளவு லெட்டர்ஸ்? 1 2 3 4 5 6 7th லெட்டரா ஓ இருக்கு. ஓகேவா? அப்போ பிளஸ், அப்ப என்ன பண்ணிருக்காங்க? +7 பண்ணி எழுதிருக்காங்க. +7 பண்ணி எழுதிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு டிக்கும் விக்கும் டில இருந்து வி 1 2 3 4 5 6 7 இதையும் என்ன பண்ணிருக்காங்க? ரிவர்ஸா 7 வந்து எழுதிருக்காங்க. இங்க +7 பண்ணி எழுதிருக்காங்க. இங்க 1 2 3 4 5 6 7 8th லெட்டரா வி இருக்கு. சோ இங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா -8 பண்ணிருக்காங்க. நீங்க இல்லைன்னா என்ன டில இருந்து வி வரை நிறைய கவுண்ட். ஸோ சின்னதா எப்படி வருதோ அதே இதுக்கு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் விக்கும் எம்முக்கும் விக்கும் எவ்வளவு பண்ணிருக்காங்க? எம்முக்கும் விக்கும் எவ்வளவு பண்ணிருக்காங்க? 1 2 3 4 5 6 7 8 9 பண்ணிருக்காங்க. அப்போ ஏதோ ஒரு லாஜிக் இருக்கு. 7 வந்துச்சு, 8 வந்துச்சு, இப்போ என்ன வந்திருக்கு? +9 வந்திருக்கு. அப்புறம் என்ன ஆகும்? -10 இருக்கும். பார்க்கலாம் வாங்க. எஸ்ஸுக்கும் ஒய்க்குமான எஸ்ஸுக்கும் ஐக்குமான ரிலேஷன். எஸ் ஐ அப்புறம் ஒய் ஓ தானே எஸ்ஸுக்கும் ஐக்கும். எஸ்ல இருந்து ஐ வந்து எஸ்ல இருந்து ஐ வந்து 1 2 3 4 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓ, அப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 10 வந்து பண்ணிருக்காங்க. 10 இங்க இருந்து இங்க வந்து 10 வந்து பண்ணிருக்காங்க. ஓகேவா? -10. அப்போ இதுக்கு என்ன பண்ணணும்? +7 பண்ணா எனக்கு என்ன வரும்? வி வரும். அதே மாதிரி +7 வில இருந்து +7 பண்ணோம் அப்படின்னா எனக்கு என்ன வருது? சி வருது. சில இருந்து +7 பண்ணா எனக்கு என்ன வரும்? 7. சில இருந்து +7 பண்ண அப்படின்னா ஜே அப்படின்றது வந்து வரும். ஸோ ஜே. நெக்ஸ்ட் வந்து ஓல இருந்து என்ன பண்ணணும்? -8 பண்ணா வி வருது. -8 பண்ணா வி வருது. வில இருந்து -8 பண்ணா என் வருது. என்ல இருந்து -8 பண்ணா எஃப் வருது. எஃப்ல இருந்து -8 பண்ணா எக்ஸ் வருது.
நெக்ஸ்ட் வந்து எம்ல இருந்து மைனஸ் பிளஸ் 9 பண்ணனா வி வருது, வில இருந்து பிளஸ் 9 பண்ணா இல இருந்து பிளஸ் 9 பண்ணா என்ல இருந்து பிளஸ் 9 பண்ணா டபிள்யூ. நெக்ஸ்ட் வந்து எஸ்ல இருந்து மைனஸ் 10 பண்ணா மைனஸ் இதுல இருந்து மைனஸ் 10 பண்ணா அப்புறம் மைனஸ் 10 பண்ணா அப்புறம் மைனஸ் 10 பண்ணா இ. ஸோ ஆன்சர் வந்து JXWE அப்படின்றது என்னோட ஆன்சர். ஓகேவா? சரி, ஓகே, இன்னைக்கு ஒரு 10 சம்ஸ் வந்து சால்வ் பண்ணோம். டெய்லி 10 சம்ஸ் வந்து சால்வ் பண்ணலாம். ஃபினாக்கல் புக் வந்து கொண்டு போகலாம் அப்படின்றது வந்து இருக்கு. ஸோ நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.